ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். இன்னைக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன சார் சொல்ல போறீங்க? ஒரு அற்புதமான யோகம், அது பேரு குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது அந்த நம்ம உச்சம் பெறக்கூடிய குரு புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வடமொழியில. ஆனால் அது பூச நட்சத்திரம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதே மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் ஒரு விஷயத்த நமக்குள்ள, நான் சொல்றது ரெண்டா பிரிச்சிடலாம். அகம் புறம் அப்படின்னு பிரிச்சிடலாம். அகத்தை மேல்படுத்தக்கூடிய அற்புதமான டைமிங் இந்த 60 நாட்கள். ஒன்று. இன்னொரு ஆங்கிளில் நம்ம ஆட்களுக்கு அதெல்லாம் பக்கத்தில் வைங்க சார், நமக்கு என்ன நடக்கும், 12 ராசிக்கு ஏதாவது தேருமா தேராதா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லேன், 3 ராசிகளுக்கு ஜாக்பாட்னு சொல்லலாம். அதில் முதல் கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசிகள் கண்டிப்பாக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, ஃபேமிலி செட்டில் ஆகிறது, குழந்தை பிராப்தம் ஆகிறது, மன நிம்மதி கொடுக்கறது, எல்லாத்துலேருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படக்கூடிய, மெயினாக வேலையில் நிரந்தரத்தன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். ரிஷபம், கன்னி, மகரம், இவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கறது, அம்மாவுடைய ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கறது, பிரச்சனைகள்லேருந்து ஓய்வதுங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சு இந்த 3 ராசிகளுக்கும் ஏற்படும். மிதுனம், துலாம், கும்பம், இவங்களுக்கு பணம் எங்கிறது வரும்னு தெரியாது, பஞ்சா பறந்துட்டு வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த மாதிரி காம்பினேஷன் குரு புஷ்ய யோகம் ஏற்படுது அப்படின்னா, நின்று போன பணம், வராத ஃபேமிலி, விட்டு போன ஹஸ்பண்டு, விட்டு போன ஒய்ஃபு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது வரும். 6ஆம் இடம் 10ஆம் இடம் ஆக்டிவாக இருக்கனால அடுத்த 2 மாதம் வேலையில் நீங்கள் தான் நம்பர் 1, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. அது மிதுனம், துலாம், கும்பத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 12 ராசிகளுக்கும் குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் என்னன்றத பார்க்கலாமா சார்? மகர ராசிக்கு குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் சொல்லுங்க சார். இந்த 60 நாளும் அற்புதம் யாருக்குன்னா உங்க ஒய்ஃபுக்கு தான் அற்புதம். 7ஆம் இடத்துல குரு புஷ்ய யோகம்னா பிஸ்னஸ் என்டர்பிரினர்ஸாக மாறுவாங்க. நிறைய பேர் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். 7ஆம் இடம்னா கலத்தர காரகன், கலத்தர ஸ்தானம். அதனால் மகரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 100% கல்யாணம் ஆகும், அதில் டவுட்டு கிடையாது. ஆண்களாக இருந்தீங்கன்னா ஒரு 2 மாதம் தள்ளி ஆகும், அதுவும் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த குரு புஷ்ய யோகத்தில் நான் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறது, உங்களுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ, பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க. நூல் வியாபாரம், பால் பண்ணை, பசுமாடு சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், எண்ணெய் வியாபாரம், அதுக்கப்புறம் கெமிக்கல் வியாபாரம், இந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நிலம் பெருசாக வாங்கி ஆர்கானிக் ஃபார்மிங் அது பண்ணுறாங்கன்னா ரொம்ப நல்லா பெரிய அளவுக்கு வச்சு போகிறோம். ஒய்ஃப் பேரில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம், கணவர் பேரில் ஒரு கிரட்சை ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். எந்த ஒரு பிளானாக இருந்தாலும் சரி, உங்கள் ஒய்ஃப் பேரில் பண்ணுறது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எப்படி ஒரு வீடு வாங்குறீங்கன்னா கூட உங்கள் ஒய்ஃப் பேரில் வீடு வாங்கணும். நீங்கள் தான் லோன் கட்டுவீங்க, ஆனால் கோஅப்ளிகண்ட்டாக உங்கள் ஒய்ஃபை சேர்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு அந்த கடன் சீக்கிரம் தீர்ந்துடும். குரு கிராஸ் ஆகும்போது கடன் சீக்கிரம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுப்பான். நான் தானே சார் உழைக்கிறேன், ஒய்ஃப் பேரில் ஏன் சார் வாங்கணும்? நிறைய பேர் அப்படி நினச்சிப்பாங்க. கோஅப்ளிகண்ட்டாக நீங்கள் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அந்த கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நேரடி முதலீடு நீங்கள் பண்ணாமல் உங்கள் ஒய்ஃப் பேரில் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். உங்கள் கணவர் பேரில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 பேர் பார்ட்னரோட இப்போ எடுத்து பண்ணும்போது அது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். காணாமல் போன வீட்டு பத்திரம் கிடைக்கும். இந்த குரு புஷ்ய யோகத்தில் இருக்கிற பெரிய ஒரு கிராண்டான சமாச்சாரம் என்னன்னா, ரொம்ப நாள் முன்னாடி எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து ஒரு சொத்து வந்தது சார், ஆனால் என்னமோ சொல்லி எங்கள் சித்தப்பா எடுத்துட்டாரு, லாஸ்ட்டில் அந்த சொத்து பத்திரமே காணோம்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இப்போ கரெக்டாக சொத்து பத்திரம் வெளியே வரும். அப்போ அதில் உங்களுக்கு ஒரு ஷேர் இருக்குங்கிற மாதிரி சமாச்சாரம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக குரு புஷ்ய யோகம் ஏற்படும் போது காணாமல் போன பழைய வஸ்துக்கள், பழைய சாவி, ரொம்ப நாள் முன்னாடி இருக்கிற டாக்குமெண்ட்டு, சார் அது இருந்தால் தான் சார் எங்கள் அப்பாவோட இன்சூரன்ஸே கிளைம் பண்ண முடியும், எங்கள் அம்மாவோட இன்சூரன்ஸே கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்குமெண்டேஷன் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நிறைய பேருக்கு யதார்த்தமாகவே நிறையா நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். மகரத்தில் இருக்கவங்க நான் பார்க்குறது, வீட்டில் நல்ல காரியம், கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம், குழந்தை பிராப்தம், 2ஆம் குழந்தை பிராப்தம், உங்கள் மகனுக்கு வாரிசு, பொண்ணுக்கு வாரிசு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சும்மா தூள் கலப்போம்.
மகரத்தில் இருக்கவங்க 80% நல்லது மட்டுமே நடக்கும். தைரியமாக இருக்கலாம். சார் அப்போ இவங்க புதுசா தொழில் ஏதாவது தொடங்கலாமா? இல்ல வேலை இவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? அவங்களுக்கு இப்போ வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க ஒரு ஹெட்டு கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, இனிமேல் ஹெட்டே கிடையாது நீ தான் பார்த்துக்கணும்னு உட்கார வச்சுருவாங்க. ஆல்மோஸ்ட் தனியாக ஒரு என்டையர் ஃப்ரான்ச்சைசி மாதிரி, ஒரு செப்பரேட் என்டிட்டி மாதிரி அவங்க வேலை செய்யக்கூடிய நிலைமை கண்டிப்பாக வந்துடும். பிளேஸ் சேஞ்ச் கொடுத்தாங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். கலத்திரஸ்தானத்திலேயே குரு புஷ்ய யோகம் ஏற்படுதுன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டடீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் 3 பேர் சேர்ந்து உட்காந்து படிக்கிறது, டியூட்டோரியல் காலேஜ் போகிறது, இதுலலாம் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கிடும். 6ஆம் இடத்தோட 7ஆம் இடம் வேல்யூ கம்மி, விச் மீன்ஸ் இப்போ என்னென்னா இவங்க படிக்கிற படிப்பு வந்து 80% வேலை செய்யணும்னு சொல்லலாம். ஆனால் ஒருவேளை அவங்க ஓனா என்டர்பிரினர் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கக்கூடிய ஏதாவது படிப்பாக இருக்குன்னா அது பெரிய அளவுக்கு வச்சுக்கணும். இவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும்? ஒன்றுதாம்மா, குலதெய்வத்துடைய பிராப்தங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் குலதெய்வத்துடைய வழிபாடு செய்ய செய்ய ஏற்றத்தை கொடுக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காத்தால பசுனை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு பெரிய அதிர்ஷ்டம். இன்ஃபேக்ட் உங்கள் ஒய்ஃபோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது பண்ணுங்கள். குலதெய்வத்துடைய பிராப்தம் தான் மிக மிக முக்கியம். முடியலன்னா நாமக்கல் போய் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வாங்க, ஜம்முன்னு இருப்பீங்க. மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகி வர்றாரு. இந்த ஜூன் மாதத்துல இருந்து இந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த குரு உச்ச சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சிகளை வெளியூர் வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த வளர்ச்சியாகப்பட்டது ஒரு நிரந்தர வளர்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக உங்க வாழ்க்கையை இழந்திருப்பீங்க. இந்த மகர ராசி என்பர்கள் எவ்வளவோ ஒரு நல்லது செஞ்சும் எனக்கு எந்த விதமான ஒரு நன்மைகளும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து, அந்த 6ஆவது மாதத்துல இருந்து உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதுவும் நீங்க இடமாற்றம் செஞ்சாதான். இதே இடத்துல இருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு இன்னமும் பாதிப்புகள் வரும். ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசியின் மீது பயணிக்க போறார் டிசம்பர் மாதத்துல இருந்து. அதனால ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிறது நல்லது. இடமாற்றத்தின் மூலமாக அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். 7ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு பார்ட்னர்ஷிப் கலத்திரஸ்தானம் கம்யூனிகேஷன் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். இந்த இடத்துலலாம் குரு பகவான் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு வலிமையாக இருக்கிறதுனால இந்தந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். ஆனால் சுய சிந்தனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கும். உங்களால் எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனான ஸ்டேஜில் ஒரு டிப்ரெஷன்லலாம் போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய இடத்துலையே கண்டினியூ பண்ணினீங்கன்னா வெளியூர் வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த ராசியையே அதாவது குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை சமசப்தமாக பார்க்கிறாரு. இதனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தன்மை. ராகு டிசம்பர் மாதம்தான் வர்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 4 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கைத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். உங்களால் எதை வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு உறுதித்தன்மையும் அதிகப்படியாக இருக்கும். இதெல்லாம் பேட்ரி ஃபுல்லாக இருக்கும் போதே நீங்கள் சாதிக்கணும். டிசம்பர் மாதத்துக்கு மேலே அப்படியே உங்களுடைய சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். என்ன செஞ்சாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது, எல்லாமே குறைவாகவே இருக்குது அப்படின்ற மாதிரியாக நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால ரொம்ப முன்கூட்டியே நீங்கள் சூதானமாக நடந்துக்கிறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த இடத்துல குரு பகவான் அந்த 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால தொழில் ரீதியான நிறைய வளர்ச்சிகள். இப்போ எல்லாரும் இந்த மகர ராசி என்பர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறீங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கிறீங்க, ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கிறீங்க, இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அபரிமிதமான வளர்ச்சி. இதுவரைக்கும் அதாவது கடந்த 10 வருஷத்துல பார்க்காத வளர்ச்சியை இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. உங்களுடைய 3ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கறதுனால மிகப்பெரிய ஒரு வழக்குகளிலிருந்து நிவாரணம் அடையக்கூடிய ஒரு நேரம். அந்த 7.5 சனி நடக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா விபத்துக்களை அதிகமாக சந்திச்சிருப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள். சாதாரணமாக கார்ல போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்கும், உங்களை அறியாமலே விபத்து நடந்திருக்கும், அதற்குண்டான வழக்குகள்லாம் போயிட்டு இருக்கும். அதுலலாம் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு அப்படின்ற
அப்படின்றதே கிடைச்சிருக்காது. இதுல இருந்து இந்த குரு பெயர்ச்சியில இருந்து அதற்குண்டான தீர்ப்புகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அது ரொம்ப ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வக்ரம் அடைகிறாரு அப்படின்னாலே அவர் பின்னோக்கி நகரி வராரு. அந்த பின்னோக்கி நகர்தல் அப்படின்றது முழுமையா இருக்காது. அவருடைய பாகை கணக்குல நகருவார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு? அந்த குழந்தை அதாவது அந்த குடும்பம் ரீதியான சில விஷயங்கள்ல மீண்டும் ஏதோ ஒரு பிரச்சனை வர்ற மாதிரியாக நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நேரம். ஒரு 6 மாதம் நல்லா இருந்தாங்க மேடம், 1 வருடம் நல்லா இருந்தாங்க, மறுபடியும் அவங்க ஏதோ திரும்பியும் பழையபடி பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது மாதிரியாக அந்த குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த இடத்துல மகர ராசி என்பவர்கள் நீங்க ரொம்ப கவனமா எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய உறவுகளுக்குள்ள எந்த ஒரு நபரையும் அலோவ் பண்ணாதீங்க. இந்த 3வது நபர் தலையீடு இருந்தது அப்படின்னா இந்த 6 மாசத்துக்குள்ள பெரிய பிரிவா முடிஞ்சிடும் அது. ஏன்னா ராகு பகவான் டிசம்பர் மாசம் டிரான்சிட் ஆக போறாரு. அவர் டிசம்பர் மாசம் டிரான்சிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பெரிய வழக்குகளையும் பிரிவையும் கொடுத்துட்டு போறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசியின் மீதே அடுத்து பயணிக்க போறாரு. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பம் ரீதியான சில பிரிவுகள் உறுதியாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால இது எங்க நடக்குது அப்படின்னா 3வது நபர்களின் தலையீடு. இப்போ ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறீங்க, அங்க ஒரு பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெற்றோர்களே இதற்கு காரணமாக அமையலாம். அவர்களே அந்த 3வது நபர்களாக மாறி உங்களை 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு உண்டான சில வேலைகளை எல்லாம் செய்யலாம். இது எல்லாமே இந்த மகர ராசி என்பர்களுக்கு நடக்கும். அதுல ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புகளை தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த 3ல இருந்து 6 மாதத்துக்குள்ள பாத்தீங்கன்னா மகர ராசி என்பர்கள் இவர்களினுடைய இடமாற்றம், வேலை ரீதியான உயர்வுகள், அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள், இது எல்லாமே வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. ஆனா காதல் ரீதியான சில விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இந்த மகர ராசி என்பர்கள் இந்த 6 மாதத்துல பெற போறீங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெரிய அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாம வேலைக்கு உண்டான சில வாய்ப்புகளை தேடுங்க. வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சில முயற்சிகளை எடுங்க. அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. 3 அதிர்ஷ்டங்கள் மகர ராசிக்கு: ஆரோக்கியம், உத்தியோகம், மன நிம்மதி. இந்த 3மே கிடைக்கும். நான் ஏன் இந்த 3 சொன்னேன்னா, கடந்த காலத்தில் 7.5 சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. சார் அது முடிஞ்சிடுச்சு சார், விடுங்க சார் அப்படின்னு சொன்னால் மழை விட்டது தூவானம் விடாத மாதிரி இப்போ மறுபடியும் உங்களுக்கு வக்கரத்தில் சனீஸ்வரர் நிற்கிறார். ஆனால் குரு பார்வை இருக்குது. குரு உங்களுக்கு 7ஆம் பார்வையை நல்ல காலம் பார்க்கறதுனால மலை போல வர்ற பிரச்சனைகள்லாம் பனி போல தீரும். இதை எல்லாத்த விட முதல்ல ரொம்ப நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா, எனக்கு உத்தியோகம் கிடைக்குமா, மேலதிகாரிகள் தொல்லைகள் போகுமா, வருமானம் கிடைக்குமா, கடன் தீருமா, இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். ஏற்கனவே 7 வருஷம் அனுபவம் உங்களுக்கு. இப்போ நான் சொல்லியா உங்களுக்கு இது மனசு சரி பண்ண முடியும்? இருந்தாலும் 135 நாள் குரு பார்க்குறார். இந்த குரு பார்க்கும்போது உங்களுக்கு மலை போல வர பிரச்சனை தீரும், வருமானங்கள் கூடும். நான் ஏற்கனவே சொன்னது தான், சனீஸ்வரர் உங்கள் வீட்டுக்கு அதிபதிங்கிறதுனால நல்லா தூங்கணும், நரம்பு பிரச்சனை வராமல் பார்த்துங்க. இரவில் அதுலேயும் தேவையில்லாத சிந்தனைகளை விடுங்க, நிதானமாக பொறுமையாக போங்க, பார்த்துக்கலாம். இவங்க சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இழந்தது ரொம்ப. உறவை இழந்தாங்க, நட்பை இழந்தாங்க, பட்டம் பதவியை இழந்தாங்க, இதையெல்லாம் வரப்போகுது. அதே மாதிரி திருமணம் நடக்கும். ரொம்ப நாளாக டிவோர்ஸ்க்கு போய் அவங்க அதுக்கப்புறம் வாங்கின பிறகு கூட 2வது கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். முதல்ல மன நிம்மதி வரும், குடும்ப உறவுகள் ஒற்றுமை வரும், ஒருவர் புரிஞ்சுக்குவாங்க. ஏங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சண்டை, அதுக்கு ஒரு கலாட்டா, இதெல்லாம் போயிடும். இதை எல்லாத்த விட இவங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் ஆரம்பிக்கும். இந்த 7.5 பீரியடில் அவங்களுக்கு ஒரு உத்தியோக மாற்றம் எப்படி வந்ததோ அதே மாதிரி 135 நாள் போகும்போது இவங்களுக்கு ஒரு உத்தியோகத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபரோ இடமாற்றமோ
அதிக பொறுப்பு தரக்கூடிய ஒரு இடத்துக்கு இவங்க போவாங்க. ஆமாங்க, வருமானம் வந்தால் இவங்க ஒரு மனுஷன் என்னங்க பண்ணுவான்? வருமானம் வருது, கடன் தீர்க்க தான் போகிறான். நான் கடன் தர முடியாது நான் சொல்லுவான். ஆகவே இவங்களுக்கு கடன் தீரும். ஆனால் புதிய கடன்கள், புதிய சொத்து வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, ஸ்கூட்டர் கொடுத்துட்டு கார் வாங்குறது, கார் கொடுத்துட்டு பெரிய வண்டி வாங்குறது, ஃப்ளாட்டை கொடுத்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குறது, அப்போ பெரிய பெரிய சொகுசான விஷயங்களுக்கு அடிகோலுவார் சனீஸ்வரர். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வருமானம்? அதே வருமானம் தான். ஆனால் 135 நாள் பொறுத்து தான் உங்களுக்கு வருமானம் பெருகும். அந்த இஎம்ஐ கட்டிடலாமா சார்? நான் அகலக்கால் வைக்கிறேனே, பரவாயில்லையா? அப்படின்னா தைரியமாக வைங்க, ஒன்றும் ஆகாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ தான் சொல்லி வாயை மூடினேன். ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. ரொம்ப அகலக்கால் வச்சுட்டிங்கன்னா, நான் பாட்டுக்கு பட்டுப்புடவை வாங்குகிறேன், நகை வாங்குகிறேன், கடன் வாங்கி இஎம்ஐ வாங்கி இருக்கவே இருக்குது கார்டு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு, நான் பாட்டுக்கு மாதம் ஃபுல்லாக துட்டு கொடுக்கணுன்னா தேய்க்கும் போது கஷ்டம் தெரியாது. தேய்ச்சி அந்த பணம் கட்டும்போது தான் இஎம்ஐ கஷ்டம் தெரியும். ஆகவே அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். வருஷ கடைசியில் பணம் கட்ட வேண்டியதாக வந்துருமே, உங்களால் எவ்வளோ சுமக்க முடியுமோ அதை மட்டும் சுமக்கும். கண்டிப்பாக உறவுகளோடு சொத்துக்களும் பொருட்களும், ஏன் பூர்வீக சொத்துக்கள் கூட கிடைக்கும். சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையாக இருக்கும். அதில் கோர்ட்டு கேஸு கச்சேரின்னு இருக்கும். அதெல்லாம் போயிடும். அதெல்லாம் போயிட்டு இவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். சில இதெல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சாதகமாக வரும். நல்லா திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போட்டு வந்தாலும் சரி, இவங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும், வருமானங்கள் கூடும், மனோதைரியம் வரும், மருத்துவ செலவு குறையும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை கூடும். மகர ராசி அன்பர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல சனி உங்கள் ராசிக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவான் தான். மகர ராசிக்கு அதிபதி, மகர ராசியை தன்னோட ஆட்சி வீடாக கொண்ட கிரகம் யாருன்னா சனி பகவான் தான். அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கும் அதிபதி அவர் தான். அவர் தற்சமயம் எங்கே இருக்கார் அப்படின்னா, சனி எங்கே இருக்கார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ராசியிலேருந்து 3வது வீடான மீன ராசியில் குருவுடைய வீட்டில் இருந்துட்டு இருக்கார் இல்லையா. 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில் அவர் ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு வக்ர நிலையில் பயணிக்க போகிறார். வக்ர நிலையில் பயணம் அப்படின்றது என்ன அப்படின்னா, முன்னோக்கி போயிட்டு இருக்கிறது தான் இயல்பு. அந்த இயல்புக்கு மாறாக அவர் ரிவர்ஸில் வரப்போகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்க போகிறார். இந்த நிலையில் அவர் மீன ராசிக்குள்ளேயே தான் பயணம் ரிவர்ஸில் வரக்கூடிய அந்த நிலை, வக்ரத்தில் இருக்கக்கூடிய நிலை இருக்க போகுது. ஸோ அப்படிப்பட்ட இந்த 132 ஜூலை 15 முதல் நவம்பர் 30 வரையுமான இந்த 138 நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போகிறது அப்படின்றது ஒரு சிறப்பு அம்சம். இயற்கை என்னதான் ராசிநாதனாக இருந்தால் கூட, ராசிக்கு அதிபதியாக இருந்தால் கூட, அது இயற்கை அசுபர் இல்லையா சனி பகவான். இயற்கை அசுப கிரகங்கள் அப்படின்னா யாருன்னா சனி, ராகு, செவ்வாய், சூரியன், இவங்களாம் இயற்கை அசுபர்கள். இவங்க 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துலலாம் இருந்தால் நல்ல பலன்கள் செய்வாங்க. காரணம் என்னென்னா, இந்த 3, 6, 11 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்தானங்கள் உபஜய ஸ்தானங்கள் சொல்லுவோம். வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானம் சொல்லுவோம். அந்த வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இயற்கை அசுப கிரகங்கள் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மூலிமா நம்மளை வெற்றியாளர்களாக மாற்றுவாங்க அப்படின்றதான் உண்மை. ஸோ அந்த வகையில் இங்கே உங்கள் ராசிக்கும் ராசிக்கு அதிபதியாக தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அதிபதியாக அவர் ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியில் ஒரு சுபகிரகத்தோட வீட்டில் இருந்து இயங்கக்கூடிய காலத்தில் அவர் வக்ரமும் அடைய போகிறாரு. ஸோ இந்த வக்ரம் அடையக்கூடிய இந்த 138 நாட்கள்லையும் உங்களுடைய ஒவ்வொரு செயல் மூலியமும் நீங்கள் அடுத்தடுத்த உயரத்தை தொட போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் தான் கொடுக்கக்கூடிய காரகத்துவ பலன்களை வலுவாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் அர்த்தம். அதாவது எந்த ஒரு தடையும் இல்லாமல், வீழ்ச்சியும் இல்லாமல், கண்டிப்பான முறையில் முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ தான் கொடுக்க வேண்டிய பலன்களை ரொம்ப வலுவாக கொடுப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறாருன்னு சொல்லலாம். நீங்கள் நினைக்கிற, ஆசைப்படுற, அடையணும்னு நினைக்கக்கூடிய இலக்குகள் எல்லாத்தையும் அடைய வைக்கிறதுக்கான பெரிய உதவியை உங்களுக்கு செய்யப்படுறாரு. உங்கள் செயல்கள் மூலிமா நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர போகிறீங்க அப்படின்றது தான் நடக்க போகுது. மேலும் பார்த்திங்கன்னா, அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய 3ஆம் இடத்து அதிபதி குரு எங்கே இருக்காருன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ராசிக்கு குருவோட பார்வை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுக்கும் குருவோட பார்வை கிடைச்சிட்ருக்கு. குருவுடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கும், குருவுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுக்கும் கிடைக்கிது இல்லையா.
ஸோ ராசிக்கும் கிடச்சி ராசிநாதனுக்கும் குருவுடைய பார்வை கிடச்சிச்சு அப்படின்னா முழு பரிசுத்தமான தன்மையில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானுக்கு குருவோட தொடர்பு கிடைச்சதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குன்றதை பார்க்கலாம். அதாவது சனி இருக்கக்கூடிய ஸ்தானம் வந்து 3ஆம் இடம். அது உங்களுடைய ஆசை விருப்பங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த 3ஆம் இடத்துக்குரிய குரு இருக்கக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம். உங்களுடைய அதுவும் உங்கள் ஆசை விருப்பம் மற்றும் திருமண வாழ்க்கை இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். தொழில் ரீதியான பங்குதாரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த 2 ஸ்தானத்துக்குமான தொடர்பு கிடைச்சிருக்கிறதுனால நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை நிச்சயமாக அடைவீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்களை அடையிறதுக்கான ஒரு தொலைநோக்கான ஒரு சிந்தனைகளையும் ஒரு பார்வையை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கனாலே போதும், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். உங்கள் வெற்றியை நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னா பர்டிகுலராக இந்த காலத்தை நீங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்திக்கங்க. குறிப்பாக சனி வக்ர நிலையில் பயணிக்கக்கூடிய அந்த 138 நாட்கள் ஜூலை முதல் நவம்பர் 30 வரையுமான அந்த காலத்தை சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் அடைய முடியாதுன்னு நினைக்கக்கூடிய நீங்களே நம்ம லைஃப்பில் அதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிங்கன்னா அப்படிப்பட்ட உங்களையே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி விஷயத்த நடந்தால் நல்லா இருக்கும்னு நம்புங்க, விரும்புங்க, ஆசைப்படுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். அதை நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் வந்து தைரியமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஆசைப்படுறது தான். நீங்கள் ஆசைப்படுங்க, இதை ஆசைப்படுங்க, நல்ல விஷயத்துக்கு ஆசைப்படுவீங்க. அந்த நல்ல விஷயங்கள் நிச்சயமாக தடையும் இல்லாமல் நிச்சயமாக உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன்.